யாரா ஒரு பொருளை தந்து ஜஸாக்கல்லாஹு ஹைரா அதோட திருப்பி பாரக்கல்லாஹு ஃபீக்கும்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. ஜஸாக்கல்லாஹு ஹைரா ஒருவர் ஒரு நல்லதை உங்களுக்கு செஞ்சா நீங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லணும். இப்ப அவர் செஞ்ச நல்லதை நீங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்றீங்க. அவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொன்னா என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க. ஈயாக்க எல்லாம் நிறைய மூலைமார்களும் செய்யறாங்க. ஈயாக்கையோ அன்த ஃபஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பதோ பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்பது எந்த ஒரு சஹீஹான ஹதீஸ்லயும் கிடையாது. அன்த ஃபஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்றாங்க. அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அதே மாதிரி பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதுவும் கிடையாது. ஈயாக்க என்பது ஷார்ட்கட்ல போறதும் கிடையாது. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கீங்கடா இதை சொல்லாட்டி என்ன ஷேக் ஒண்ணுமே பதில் சொல்லுவே, அப்படி அல்ல. நீங்க செய்யறது நல்லதுன்னா அவங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லணும். ஒருவேளை அவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரா உதாரணமா நீங்க நான் உங்களை ஒரு ஹசீம் திபாய்கிறார், அவரை நான் பயானுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அவர் எனக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு அவர் சொல்றாரு. நான் நல்லது ஒன்று சொல்றேன் அவருக்கு, அவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டாரு, வருவாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவர் சொன்னா வருவாரு. அப்ப நான் திரும்ப அவரும் ஒரு நலவு எனக்கு செய்யறாரு, என் நன்மைக்கு அவர் காரணமாக அமைகிறார் என்ற அடிப்படையில் நானும் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு திருப்பி சொல்லலாம். உதாரணமாக அவர் நன்மை, நான் கொடுத்த நன்மைக்கு அவரும் நன்மையாக செய்கிறார் நான் கருதினால் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லலாம். ரிப்ளை அப்படி இல்லை, அதோட முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் இப்படி சொல்லிட்டு போறதல்ல. ஜஸாக்கல்லாஹு ஹைரா ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படி அல்ல. அது மாதிரி பாரக்கல்லாஹ் இதெல்லாம் இல்லை. அப்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு ஒரு ஆள் சொன்னால் அது நல்லதுன்னு நீங்க உணர்ந்து அவருக்கு திரும்ப ரிப்பீட் என்ன சொல்லணும்? அதே வார்த்தையை தான் சொல்லணும். ரசூலா என்ன சொன்னாங்க? யாராவது உங்களுக்கு நல்லது செஞ்சா இதை விட சிறந்த வார்த்தை வராது. இது ரசூலா சிறந்த வார்த்தை இதுதான் சொல்லிக்க போறோம். நாங்க சுருக்கிறதுக்கு நாங்க யாரு? அந்த பஜஸாக்கல்லாஹ் அது லைஃபான செய்தி, தொலைமான செய்தி. அப்ப எனவே ஒருவர் உங்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரான் அவர் சொல்லிட்டால் நீங்க அவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்றதை நல்லவாக நீங்க நினைச்சால் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ரிப்ளை பண்ணி ஒரு பெருசா நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நீங்களும் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. அதுதான் சொல்லணுமே தவிர வையாக்க பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சில ஊர்கள் முபாரக்கல்லாஹு ஹைர்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. சில ஊர்களில் நான் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு அப்ப எனக்கு முபாரக்கல்லாஹு ஹைர்னு. முபாரக்கல்லாஹு ஹைரா என்னது? முபாரக்குன்னு ஒண்ணும் இல்ல, முபாரக்கல்லான்னு ஒண்ணும் இல்ல, ஹைர்னு அது அப்படியே பழகிருச்சு. மௌலை மாற அப்படிதான் சொல்லுவாங்க அந்த ஊர்ல. இது இலக்கையில் நடந்த விஷயம் இப்ப கிட்டத்துல. அப்ப சிலவங்க கேட்குறாங்க என்ன இப்படி சொல்றாங்க, நீங்க ஒன்றும் சொல்ல இல்லை அப்படின்ட்டு. அது அப்படி ஒன்றே இல்லை. தெரியாம இருக்கிறதால அது பெரிய பிரச்சனை ஆகி முபாரக்கல்லாஹு ஹைரோ பாரக்கல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக தெரியாம சொல்றாங்க. அப்ப எனவே இதெல்லாம் இப்படி கிடையாது. யாராவது ஒரு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தேவை ஏற்பட்டால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அதை கொடுத்த நலவு செஞ்சார் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொன்னார் முடிச்சு கொள்ள வேண்டியது.